அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி மக்களே உஷாராக இருங்கள், மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா வைரஸ், மீண்டும் முழு ஊரடங்கு உத்தரவு. உலகம் முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாக கொரோனா நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்போது இந்தியாவில் சில மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவி வருவதால் இதன் காரணமாக கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகளும் மேலும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா உள்பட உலகம் முழுவதும் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இத்தொற்று பாதிப்புக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பலியாகினர். இந்தியா உள்பட உலக நாடுகளில் பல மாதங்களுக்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அனைத்து மக்களும் தடுப்பூசிகள் செலுத்துவது உள்ளிட்ட தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக 2022ஆம் ஆண்டு இந்த பாதிப்பு படிப்படியாக குறைந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இந்நிலையில் ஆந்திராவில் 2 பேர் கொரோனா தொற்றால் பலியாகியுள்ள நிலையில் மேலும் 4 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டு உள்ளது. இதனால் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களிலும் கொரோனாவை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் லாக்டவுன் போடப்படுமா என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்ட உத்தரவின்படி அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் PCR பரிசோதனை கருவிகள், முகக்கவசங்கள், கிருமி நாசினிகள், ஆக்சிஜன் மற்றும் தேவையான மருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். காய்ச்சல் போன்ற நோய்கள் மற்றும் கடுமையான சுவாச நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அல்லது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும். அறிகுறிகள் உள்ளவர்களிடம் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உடனடியாக பரிசோதிக்கப்பட வேண்டும். கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் ஒருங்கிணைந்த தகவல் தள இணையதளத்தில் தாமதமின்றி பதிவு செய்யப்பட வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள், ஆக்சிஜன் படுக்கைகள், தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள், வெண்டிலேட்டர்கள் மற்றும் அவசரகால போக்குவரத்து அமைப்புகள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும். கொரோனா நெறிமுறைகள் கடுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய சிறப்பு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மேலும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிதல், கைகளை கிருமி நாசினி கொண்டு கழுவுதல், சளி காய்ச்சல் வந்தால் உடனே மருத்துவரை அணுகுதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இனி வரும் காலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்தால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.